இந்த படம் கொஞ்சம் அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தான் நம்மளால சொல்ல முடியும். ஒரு நார்மல் லவ் ட்ரையாங்கிள் மாரி இல்லாம, இட் டீல்ஸ் வித் போத் கேரக்டர்ஸ் ஈக்வலி. அவங்க கிளைமாக்ஸ்ல குட் பை சொல்ற மொமெண்ட்ட நம்ம ஃபினிஷ் பண்ற மாரி, சைல்ட்ஹுட்டோட மொமெண்ட்ட நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியல. பிகாஸ் வி நோ தட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தேர் லைஃப் தே வில் மீட் ஒன்ஸ் அகைன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு பாஸ்ட் லைஃப்ஸ் படத்த பத்தி தெரிய வந்தது எப்பன்னா, 2024 ஆஸ்கர் செரிமனில வந்து ஓப்பன்ஹைமருக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓப்பன்ஹைமர் எத்தன ஆஸ்கர்ஸ் ஜெயிக்குது அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து மத்த என்னலாம் படம் பெஸ்ட் பிக்சர்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதுல எனக்கு இந்த பாஸ்ட் லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரிகியூங்கா இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிலிம்னு மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பேசிக்கலா ஒரு பைலிங்குவல் ஃபிலிம். கொரியன் அமெரிக்கன் கேரக்டர் வச்சு லீடா வச்சு தான் படம் நவுருது. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரிகியூங்கா இருந்துச்சு இந்த படத்த பார்க்க வைக்கிறதுல. செகண்ட் வந்து இந்த படத்த எடுத்த செலின் சாங்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்லயே வந்து ஒரு ஆஸ்கார் நாமினேஷன் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதுல பெஸ்ட் பிக்சர் பிளஸ் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே 2த்துக்கும் ஆஸ்கார் நாமினேஷன் கிடைச்சது வந்து ரொம்ப இன்ட்ரிகியூங்கா இருந்துச்சு இந்த படத்த பார்க்க. ஸோ இதுதான் எனக்கு பாஸ்ட் லைஃப்க்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்த பார்க்கறதுக்கு. ஸோ பாஸ்ட் லைஃப்ஸ் நான் வந்து எதனால பார்த்தேன்னா, எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. இந்த மாரி படத்தெல்லாம் சும்மா வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுருவேன். லெட்டர் பாக்ஸ்ல, அப்புறம் இந்த பைரசி வெப்சைட்லலாம் சும்மா வாட்ச் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாரி தேடிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்துச்சு. படமும் வந்து ஷார்ட்டா இருந்துச்சு. ஒரு 1 ஹார்ஸ் 54, 58 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக சரி ஷார்ட் ஃபிலிம் தானே, டக்குன்னு பார்த்துருவோம். ஒரு சின்ன டியூரேஷன் இருக்க படம் தானே, டக்குன்னு பார்த்துருவோம்னு சொல்லி தான் நான் படம் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட நரேஷன் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போர்ட்ரே பண்ணாலும், அது நாட் ஜஸ்ட் அன் லவ் ஸ்டோரி. பட் அ ஒரு அவங்களோட அந்த கேரக்டரோட டிசிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த க க யூஸ் பண்ணியிருக்க பிலாசபியா இருக்கட்டும், டீப் கல்ச்சுரல் ரூட்ஸ் லைக் அந்த பிலாசபி ஆஃப் இந்தியன் அத பத்தி பேசுனது. ஸோ ஒரு லவ் ஸ்டோரியா இல்லாம ஒரு லைஃப் ஸ்டோரியா இந்த படத்த வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் இந்த படத்த வந்து ஆக்சுவலா சும்மா ஸ்க்ரோல் பண்றக்கப்ப தான் நான் இந்த படத்த பார்த்தேன். செலின் சாங் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஷி இஸ் அ ஃபீமேல். ஸோ அவங்களுக்கு இந்த படத்தோட ஐடியா எப்படி கிடைச்சதுன்னா, ஷி இஸ் வென்ட் ஆன் மீட் அப் வித் ஹர் ஓல்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அப்படி அவங்க பார்ல மீட் பண்ணும்போது ஷி வாஸ் வித் ஹர் ஹஸ்பண்ட். அண்ட் அந்த ஹஸ்பண்டுக்கு கொரியன் தெரியாது. அந்த கொரியன் ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஸோ ஷி வாஸ் லைக் எ மீடியேட்டர் பிட்வீன் போத் ஆஃப் தெம். அப்போ அவங்களுக்கு புரியாது என்னன்னா, லாங்குவேஜ்க்கு மட்டும் அவங்க மீடியேட்டரா இல்லாம, அந்த கல்ச்சருக்குமே அவங்க ஒரு மீடியேட்டரா இருந்திருக்காங்க பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் கொரியன். ஸோ இத அவங்க ஒரு ஸ்பார்க்கா எடுத்துக்கிட்டு, இத வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணலாம்னு சொல்லி தான், அவங்களோட பெர்சனல் லைஃப அந்த மொமெண்ட்ட வச்சு இந்த பாஸ்ட் லைஃப்ஸ் படத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாரி அந்த செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நரேட்டிவ் வந்து ஆக்சுவலா படத்துக்கு நல்லாவே செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட அந்த ஒரு லைஃப்ல நடந்த அந்த இன்சிடென்ட்ட வச்சு டெவலப் பண்ணனாலயே, இந்த படம் கொஞ்சம் அந்த ஆத்தென்டிசிட்டி வந்து படத்துக்கு கிடைச்சிருக்கு. ரொமான்ஸா இல்லாம, ஒரு விதமான ஸ்டேட் ஆஃப் இன்டிமசிய வந்து ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க எந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஒரு வாட் இஃப் சிச்சுவேஷன் மாரி இருக்கும் அந்த படம் வந்து இருந்துச்சு. அண்ட் அதர் தென் தட் படத்தோட ஆஸ் ஷீஸ் ஆஸ் செட் ஷீஸ் அ டெபியூ டைரக்டர். பட் நாட் நியூ டு த ஃபீல்ட். ஸோ ப்ரீவியஸ்லி நிறைய தியேட்ரிக்கல் ஒர்க்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா படத்துல நிறைய சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்க அந்த சைலன்ஸா இருக்கட்டும், இல்ல சிவியர் லாங் ஸ்டாண்ட் ஸ்டில் ஷாட்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைனல் சீனா இருக்கட்டும், எவ்ரிதிங் லைக் வாஸ் புட் வெல் டுகெதர் இன் பிளேஸ். ஸோ இப்ப இந்த பாஸ்ட் லைஃப்ஸ் படம் பார்த்து நெறையா கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் வந்து இத பிஃபோர் ட்ரையாலஜி கூடயும், இந்த மூட் ஃபார் லவ் அப்படின்ற படத்தோடயும் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா இந்த பிஃபோர் ட்ரையாலஜி படம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரொமான்ஸ் ஸ்ட்ரெச்டு ஓவர் 3 பார்ட்ஸ் அண்ட் இட் ஸ்ட்ரெச் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எப்படின்னா, இப்ப இதே பாஸ்ட் லைஃப்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா, அ 3 டைம் கேப்ஸ் உங்களுக்கு இருக்கும். சைல்ட்ஹுட் இருக்கும், யூத் இருக்கும், அண்ட் கடைசியா அவங்க மேரிட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற அ டைம் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிஃபோர் ட்ரையாலஜில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க யூத்தா இருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது
ஃபியூ இயர்ஸ் வுட் ஹவ் கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள என்ன மாரியான டிஸ்கஷன்ஸ் போகுதுன்றத வச்சு செகண்ட் பார்ட் இருக்கும். அண்ட் கான்சிக்வென்ட்லி 3 ஃபிலிமும் அதே மாரி இருக்கும். ஸோ இத வந்து ஒரே படத்துல காட்டுனது வந்து அ இஸ் நாட் வெரி ஈஸி டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த 3 லைஃப் ஸ்டேஜஸ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் இத அவங்களால படமா எடுக்க முடிஞ்சுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். புரொடக்ஷன் கம்பெனி பார்த்தா A24ம் அப்புறம் கொரியன் கம்பெனி சேர்ந்து ஜாயிண்ட் புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 2மே எத்திக்கலாவும் சரி, கல்ச்சரலாவும் பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. படத்தோட நரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பேசணும்னா, படத்தோட பேக் போனுன்னு அமைறது நான் சொன்ன மாரி அந்த இந்தியன் கான்செப்ட் தான். ஸோ இந்த இந்தியன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சேஸ் தட் ஆல் என்கவுண்டர்ஸ் தட் பீப்பிள் மேக் ஆர் நாட் ஜஸ்ட் என்கவுண்டர்ஸ் ஆர் ஆக்சிடென்ட். இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் தேர் ப்ரீவியஸ் லைஃப்ஸ். அதுதான் இந்த படத்தோட பேக் போனாவே இருக்கும். ஸோ சுமந்த் நீங்க சொன்ன மாரி அந்த 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரமாட்டிக்காலாம் இருக்காது. ஸோ ஸ்லோவா மூவ் ஆகும். நாம வந்து எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ்ல அவங்க ஒரு டேட் மாரி போவாங்க படத்துல. அ சின்ன வயசுல ஸ்கூல்ல அவங்க கொரியால இருக்கப்ப, அ நோராவும், ஹேசமும் அவங்க பேரண்ட்ஸ் அதாவது கனடாக்கு ஷிஃப்ட் ஆகுறனால ஒரு ப்ளே டேட் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஸ்கூல்ல மீட் பண்ணிட்டு அந்த ஒரு ஷார்ட் கூட இருக்கும். நோரா வந்து ஸ்டெப்ஸ்ல மேல ஏறி போற மாரியும், ஹேசன் வந்து அவன் வீட்டுக்கு அந்த அந்த பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் இருக்கும். இதுல என்னன்னா நோரா வந்து லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகணுங்கிறதுக்காக மைக்ரேட் ஆகி கனடாக்கு வருவாங்க ஃபேமிலியோட. எனக்கு இந்த படத்துல புடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நார்மல் லவ் ட்ரையாங்கிள் மாரி இல்லாம, இட் டீல்ஸ் வித் போத் கேரக்டர்ஸ் ஈக்வலி. ஆர்தர் வந்து ஒரு ஆன்டகோனிஸ்டிக் ரோலோ எதுவுமோ ப்ளே பண்ணல. ஆர்தர் வந்து ஒரு காமனான கேரக்டர். ஹி டேக்ஸ் அப் லாஸ்ட்டா கூட படத்தோட கிளைமாக்ஸ்ல நோரா வந்து ஆர்தர் ஷோல்டர்ல தான் போய் அழுவாங்களே. இவரு ஹேசுங் கெளம்புனதுக்கு அப்புறம். So that made me feel good. That's what made me feel good about the film. And speaking about on the narrative itself, each 12 year ஆகட்டும் and 20 next 12 yearல அவங்க வந்து Facebook மூலியமா கனெக்ட் ஆகுறது வந்து எப்படி சொல்றது? ஆக்சுவலா நடக்கிற ஒரு விஷயமே தான். ஏதோ ஒரு ட்ராமேட்டிக்காவோ ஏதாவது ஒரு எப்படி சொல்றது? இந்த மாரி எல்லாம் நடக்குமா? அந்த மாரிலாம் ஃபீல் பண்ண வைக்கல. பிகாஸ் Facebook மூலியமா ஈஸியா கனெக்ட் ஆயிக்கலாம். நாமளும் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் எப்படி சொல்றது? இந்த மாரி சோசியல் மீடியால வந்து கனெக்ட் ஆகி மீட்டப்ஸ்லாம் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணி அவங்க Facebookல அந்த டைம்ல அவங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேஜும் நல்லா ஒரு நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூல சிலிங் சாங் ஹஸ் மென்ஷன் தட் இந்த படம் வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் 3 குட் பாய்ஸ். எ குட் பை இன் அ சைல்ட்ஹுட், குட் பை இன் தேர் யூத் அண்ட் குட் பை இன் தேர் ஃபுல்லி க்ரோன் அப்ஸ் ஸ்டேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் குட் பை வந்து சைல்ட்ஹுட்ல நடக்கும். கதையில படி பார்த்தா ஆல்ரெடி இந்த பொண்ணு நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சும்மா சொல்ற மாரி ஒரு சீன் இருக்கும். ஸோ யூத்தா இருக்கும்போது ஸ்கைப் கால்ல வந்து அவன் கேட்டிருப்பான். நோபல் பிரைஸ் வாங்க போறதா சொன்னியே என்ன ஆச்சுன்ற மாரி கேட்டிருப்பான். ஸோ அப்ப அந்த பொண்ணு ரைட்டரா இருக்கும்போது, இப்ப எனக்கு நோபல் பிரைஸ் தேவையில்ல, புலிட்சர் பிரைஸ் வேணும் அப்படின்ற மாரி சொல்லும். ஸோ ஷி இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் எனி அ கோல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷி இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் அ கோல். ஷி ஹாஸ் எ எய்ம் அண்ட் ஷி ஹாஸ் டு டூ இட் அப்படின்றதுல அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே தீவிரமா இருந்துச்சு இந்த படத்த பொறுத்தவரையும். ஆனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் மோர் கல்ச்சரலி கிரவுண்டட். ஹி டசன்ட் வாண்ட் டு லீவ் ஹிஸ் ஹோம் டவுன். ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ஃபிரெண்ட்ஸ் இன் ஹிஸ் ஹோம் டவுன். இவனோட லைஃப்பும், இந்த பொண்ணோட லைஃப்பும் வேற வேறயா இருக்கு. அதனால இவங்க பிரிய வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்றது அந்த பையனுக்கும் புரியுது, அந்த பொண்ணுக்கும் புரியுது. சோ தட் அ தேர் குட் பை இன் சைல்ட்ஹுட் இஸ் நாட் இம்பாக்ட்ஃபுல்னு நான் சொல்லுவேன். இன் டெர்ம்ஸ் தட் இட் இஸ் நாட் அ மொமெண்ட் தட் த பீப்பிள் தட் வாட்ச் த ஃபிலிம் பெரிஷ். அவங்க கிளைமாக்ஸ்ல குட் பை சொல்ற மொமெண்ட்ட நம்ம பெரிஷ் பண்ற மாரி, சைல்ட்ஹுட்டோட மொமெண்ட்ட நம்மளால பெரிஷ் பண்ண முடியல. பிகாஸ் வி நோ தட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தேர் லைஃப் தே வில் மீட் ஒன்ஸ் அகைன் அப்படின்றது. சொன்ன மாரி ஷி ஹேஸ் அ கோல். நோரா ஹேஸ் அ கோல். தட்ஸ் வை ஷி மூவ்ஸ் டூ கனடா அண்ட் எப்படி சொல்றது? ஒரு சீன் இந்த படத்துல இருக்க அந்த சீன் ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, வெனெவர் ஹேசுங் கெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட்ஹுட்ல வந்து ஹேசுங் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனப்ப நோரா வந்து அழுதுட்டு இருப்பா. நான் அதுக்கு ஹேசனோட கேரக்டர் இருக்க டைலாக். "நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறப்பலாம் நான் வந்து சிரிச்சு உன்ன என்கரேஜ் தான் பண்ணிட்டுருந்தேன். ஆனா நான் வாங்குனப்ப நீ ஏன் இப்படி அழுகுற? அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ நோரா வந்து கனடாக்கு போறப்ப சொன்ன மாரி நோபல் பிரைஸ் ஜெயிக்கணும் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோலோட போயிருப்பாங்க. தென் வென் ஷி மூவ்ஸ் டூ நியூயார்க் அந்த கோல் வந்து சின்னதா இருக்கும். புலிட்சர் பிரைஸ்ன்னு சின்னதா இருக்கும். அண்ட் எவென்ச்சுவலி தென் ஆஃப்டர் தட் டைம் ஷி
எப்படி சொல்றது? சக்சஸ்ஃபுல் ரைட்டரா காட்டியிருப்பாங்களே தவிர, அவங்க வந்து அவார்ட் ஜெயிச்ச மாரி, அந்த மாரி எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. லைக் ரியல் லைஃப். நம்ம வந்து சின்ன பசங்களா இருக்கப்போ பெரிய கோலோட இருந்திருப்போம். மூவிங் ஆன் நம்ம கோல்ஸ் சின்னதாயிட்டே தான் வந்துட்டு இருக்கும். வி கெட் வாட் ரியாலிட்டி இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர் ஃபேஸ். அப்படி பார்க்குறப்ப வேர் இன் ஹேசன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாலும், அவரோட கோல் வந்து சோல்ல போய் படிக்கணுங்கிறதுக்காக வந்து எப்படி சொல்றது? நல்லா எஃபோர்ட் போட்டு இன்னும் வந்து படிச்சுட்டு தான் இருப்பாரு. ஹேசன் வந்து. எனக்கு வந்து அந்த பேர்ல வந்து ஒரு மாரி நல்லா எப்படி சொல்றது? இட் மேட் மீ ஃபீல் சம்திங் நியூ. லைக் ஹேசுங் வந்து எஃபோர்ட் போட்டு சோல்லேயே ஒரு டாப் யுனிவர்சிட்டில படிக்கணும் அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் ஹி கெட்ஸ் அ ஜாப். ஹி வொர்க்ஸ் தேர் அண்ட் ஹி மூவ்ஸ் டு நியூயார்க் ஃபார் அ வெக்கேஷன். அன்லைக் நமக்கு வந்து இல்லைன்னா அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அது சாதாரணமா இருக்கும் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வெக்கேஷன் போறது. வேற இன் சவுத் கொரியால அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு நியூயார்க்குக்கு போறதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்ப்பாங்க. வெக்கேஷன்னு சொல்லிட்டு போறது. That was like Haesun succeeded in life, wherein Noah, despite moving to Canada or foreign, she still struggles with her life. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருந்துச்சு அந்த படத்துல. பாஸ்ட் லைஃபோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்கும்போது மோஸ்ட்டாக 35mm லென்ஸ் யூஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா, இந்த சிட்டிஸ் நியூயார்க் அப்புறம் சியோல்ன்ற சிட்டி வந்து இந்த சிட்டிஸ் ஷுட் பி லிவிங் சிட்டி அப்படின்றதுல அவங்க தீர்மானமாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோ வைடாக அந்த ஃப்ரேமிங்கை காட்டும் போது அவங்க மட்டும் இல்லாமல் அந்த சிட்டியும் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த படத்தில். அப்புறம் டெலிபரேட்டாக ஹேசங் கேரக்டருக்கும் நோரா கேரக்டருக்கும் நடுவில் பார்ட்டிங் லைன்ஸ் வச்சு ஃப்ரேமிங்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த சீன் பார்த்தாலுமே அது நமக்கு தெரியும். நம்ம அந்த பிளே டேட் சீன் பார்த்தாலும் சரி, அந்த ஐகானிக் ஸ்டார்கேஸ் சீன் பார்த்தாலும் சரி, இவங்க ஃபுல்லாக நியூயார்க்கில் வந்து மீட் பண்ணும் போதும் சரி, அது இல்லாமல் ஆர்த்தரை வந்து பார்ட்டிங்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரேமிங்ஸ் வச்சது விதமும் சரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தோம்னா அவங்க இந்த கார்னிவல் டின்னரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஹேசங்கும் நோராவும் வந்து கப்புள்ஸ் அண்டு ஆர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வந்து தேர்ட் பர்சன்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை இவங்க 3 பேருமே கொலிக்ஸாக இருக்கலாம், இல்லை டூரிஸ்ட் அண்ட் கைடாக இருக்கலான்ற மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆர்த்தரோட கேரக்டர் தான் டெலிபரேட்டாக தனியாக இருக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்த்தரை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிங் லைன்ஸை வச்ச சீன் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐகானிக் ஸ்டார்கேஸ் சீன் பார்த்தாலுமே இந்த கதை வந்து நோராவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நோராவை சென்டர் ஃபோக்கஸாக வச்சு தான் அந்த கதை மூவ் ஆகுது அப்படின்றத டெலிபரேட்டாக காட்டியிருப்பாங்க. எப்படின்னா நோரா ஸ்டார்கேஸ் மேலே ஏறுவா, ஹேசங் வந்து அந்த ஃப்ளோரில் லெஃப்டாக நடந்து போவான். இதுதான் அந்த ஷார்ட்டோட ஃப்ரேமிங். ஷார்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஷாட் தான், எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ ஹேசங் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த சைடு ரைட் வந்து நோரா ஸ்டெப்ஸ் ஏறுவா. ஹேசங் அந்த ஃப்ரேமை விட்டே வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட நோரா ஸ்டெப்ஸ் ஏறிட்டே தான் இருப்பா. விச் இண்டிகேட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோராவோட ஸ்டோரியை தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. இது ஹேசுங்கான ஸ்டோரி கிடையாது, இது இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்கான ஸ்டோரியும் கிடையாது அப்படின்றத அது மூலயமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேர்கேஸ் மூலயமா நோரா தன்னோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவ மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கும் தயங்க மாட்டா. அவளோட லைஃப்க்கான விஷயங்களை அவ எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்றத இந்த ஷார்ட்ல நான் புரிய வந்தது எனக்கு. படத்தோட இன்னொரு ஃபில்ம் மேக்கிங் என்னன்னா, நடுவில் அந்த யூத் போர்ஷன்ஸ்ல வந்து ஸ்கைப் கால் சீன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட அத்தன்டிசிட்டி குறையக்கூடாது அப்படின்றதுக்காக ஹேசுன் கேரக்டரை வந்து சியோல்லே வச்சுட்டோம், அப்புறம் நோரா கேரக்டர் வந்து நியூயார்க்லேயே வச்சுட்டும் ரியல் ஸ்கைப் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து படத்தோட அத்தன்டிசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். படத்தோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் பற்றி பார்க்கும்போது மெயினாக ஆஸ்கரில் 2 அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. முன்ன சொன்ன மாதிரி ஒன்று வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், இன்னொன்று வந்து பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, 2த்துக்கும் நாமினேட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2023க்கான பெஸ்ட் ஃபிலிம்ஸில் வந்து டாப் 10 இடத்த வந்து அமெரிக்கன் ஃபிலிம் சொசைட்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெட்டர் பாக்ஸில் 2023க்கான டாப் 10 ஃபிலிம்ஸ் பட்டியல்லையும் இந்த படம் இடம்பெற்றிருக்கு.
இந்த அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் வந்து பிரீமியர் ஆயிருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போத் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனலி பிரீமியர் ஆயிருக்கு. சன்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யுஎஸ் அண்ட் சன்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் லண்டன்ல ஃபிலிம் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்லினேல் அதாவது பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் படத்த வந்து பிரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காத்தம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்க்கான அவார்டும் வின் பண்ணியிருக்கு படம். And as per IMDb, are out of 236 nomination, 82 awards வந்து பாஸ்ட் லைஃப்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ டிக்கெட் போடு மீடியாவோட ரேட்டிங் ஃபார் பாஸ்ட் லைஃப்ஸ் இஸ் 8 out of 10. ஸோ ஒரு கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஃபில்மாவும் சஜஸ்ட் பண்றேன் இந்த படம்.